கோவை கிருஷ்ண ஜெயந்தி விழா கோலாகல கொண்டாட்டம். ராதே கிருஷ்ணர் வேடமிட்டு மகிழ்வித்த குழந்தைகள். கோவை சிவானந்த காலனியில் கோகுலாஷ்டமியை முன்னிட்டு விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் 12ஆம் ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி விழா நடைபெற்றது. அமைப்பின் தர்மாச்சாரியா தென் தமிழக அமைப்பாளர் இல சிவலிங்கம் தலைமையில் நடந்த இந்த விழாவில் விஹெச்பி மாநில துணைத் தலைவர் என் பரமசிவம், மாவட்ட தலைவர் சிவராஜ், பாஜக மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார், முன்னாள் மாவட்ட தலைவர் பாலாஜி உத்தம ராமசாமி, பாஜக இளைஞரணி மாவட்ட தலைவர் கிருஷ்ண பிரசாத் ஆகியோர் முன்னிலையில் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இதில் பெண்கள் தங்கள் குழந்தைகளை கிருஷ்ணர், ராதை போன்று சிவானந்த காலனி சாலை வீதியில் மேல தாளத்துடன் ஊர்வலமாக நடத்தி வந்தனர். இதில் 500க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கிருஷ்ணர், ராதை வேடமிட்டு கலந்து கொண்டனர். பின்னர் விழா மேடையில் மழலை பேச்சு பேசியும் நடனமாடி பொதுமக்களையும் பார்வையாளர்களையும் கவர்ந்தனர். பகவான் கிருஷ்ணர் அவதரித்த தினமான கோகுலாஷ்டமி விழாவாக நாடெங்கிலும் கொண்டாடப்பட்டு வரும் இந்த நாளில் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பு சார்பில் 60ஆம் ஆண்டு ஸ்தாபன தினம் நிறைவு விழா மற்றும் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி விழாவையும் ஒன்றாக கொண்டாடினர். கலை நிகழ்ச்சிகளுடன் விழா மேடையில் தோன்றிய சிறுவர் சிறுமியர் பக்தி பாடல்களுக்கு நடனமாடி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தனர். அதனைத் தொடர்ந்து குழந்தைகளை மகிழ்விக்கும் விதமாக மேஜிக் ஷோ நடைபெற்றது. குழந்தைகளை பிரமிக்க வைக்கும் வகையில் மேஜிக் ஷோ செய்து அசத்தினர். தொடர்ந்து விழாவில் பங்கேற்ற சிறுவர் சிறுமியர் அனைவருக்கும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பர்களே, நண்பர்களே, குழந்தை செல்வங்களே, இந்த சைடுல நிக்கிறவங்க கொட்டப்பனா சைடுல நடந்து இருக்காங்க, குழந்தைங்க கிட்ட கொடுத்துட்டு வெளியே வாங்க.
சிவலிங்கம் விஸ்வ இந்து பரிஷத் தர்மாச்சாரிய அமைப்பினுடைய மாநில தென் தமிழகத்தினுடைய அமைப்பாளர். இன்றைக்கு விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய ஸ்தாபன தினம் 60வது ஆண்டு நிறைவு விழாவானது இன்றைய தினமே நாடு முழுக்க, பாரத நாடு முழுக்க கொண்டாடப்பட்டு வருகிறது. சமுதாயத்திலே சமத்துவத்தை ஏற்படுத்துவதற்காக, சமுதாய நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக அனைத்து சமுதாயத்தைச் சேர்ந்த குழந்தைகளையும் ஒருங்கிணைக்கின்ற வகையிலே கிருஷ்ண ஜெயந்தி விழாவானது இன்றைய தினத்திலே அனைத்து சமுதாய குழந்தைகளும் ஒருங்கிணைத்து இந்த விழாவானது சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இது 12வது ஆண்டாக இந்த பகுதியிலே, கோவை மாநகரிலே இந்த பகுதியிலே அனைத்து இந்து சமுதாய குழந்தைகளும் ஒருங்கிணைத்து இந்த விழாவானது நடைபெற்று வருகிறது. நம்முடைய நோக்கம் சமுதாயத்திலே சமத்துவத்தை ஏற்படுத்த வேண்டும், பசு பாதுகாக்கப்பட வேண்டும், இயற்கை பாதுகாக்கப்பட வேண்டும், நாட்டு பசுக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், விவசாயங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், தேசபக்தி குழந்தைகள் மத்தியிலே தேசபக்தியையும் தெய்வ பக்தியும் உருவாக்க வேண்டும் என்பதே விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய நோக்கம். விஸ்வம் என்று சொன்னால் உலகம், உலக இந்து பேரவை, உலகத்தில் உள்ள இந்துக்களை ஒருங்கிணைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு இந்த விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய அமைப்பு. எனவே இதில் அத்தனை சமுதாயத்தையும் ஒருங்கிணைத்து சமுதாய நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதுதான் விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய முக்கியமான வேலை. இன்றைக்கு கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட குழந்தைகள் ராதை கிருஷ்ணர் வேடமணிந்தும் இந்து கடவுள்கள் வேடமணிந்தும் மகிழ்ச்சியாக இன்றைய தினத்திலே ஊர்வலமாக ஜென்மாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி விழாவானது மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. சிறப்பு பரிசுகளும் கிஃப்ட் இருக்கு, எல்லாத்துக்கும் பரிசு பொருட்கள் வழங்கப்படுகிறது. சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.